வணக்கம். பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு டெல்லியில் அமித்ஷாவினுடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் அமித்ஷா எதிர்க்கட்சிகளிடம் சொன்னவை பொய் என்று இன்றைக்கு அம்பலமாகியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பயங்கரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை காஷ்மீரில் நடத்தினார்கள். 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து அமித்ஷா அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். அதில் ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அமித்ஷாவை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய கைகளில் தான் பாதுகாப்பு இருக்கிறது, ஆனால் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. அப்படின்னா இதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாமா? பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கிறது என்பதை இந்திய மக்களிடம் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டாமா என்பதுதான் கேள்வி. அதற்கு அமித்ஷா சொன்ன பதில்தான் இன்றைக்கு பொய் என்று அம்பலமாகியிருக்கிறது. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்கிறார்னா, அங்கு சுற்றுலா பயணிகளாக இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அங்கு சுற்றுலா பயணிகளாக செல்லக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் தங்குவது என்பது வழக்கம். பெரிய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், இந்த மாதிரியான இடங்களில். இப்போ அந்த ஹோட்டல் நிர்வாகிகள் தான் இந்த சுற்றுலா பயணிகளை நீங்கள் அந்த இடத்திற்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார்களாம். அது மட்டுமல்ல, இந்த ஹோட்டல் நிர்வாகிகள் யாருமே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸுக்கு இப்படி சுற்றுலா பயணிகளை எல்லாம் நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லவில்லையா. அடுத்ததாக அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பகுதி குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்குள்ளான பகுதி அமர்நாத் யாத்திரையின் போது மட்டும்தான் திறந்து விடப்படுவது வழக்கம். அதற்கு முன்னாடி இந்த பகுதி திறந்து விடப்படுவது என்பது வழக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடுதலாக ஒரு செய்தி என்ன வருகிறது அப்படின்னா, அமித்ஷா மோடி அந்த குறிப்பிட்ட பயங்கரவாதி தாக்குதல் நடைபெற்ற இடங்களுக்கு வருடத்திற்கு அந்த இடத்தினுடைய பாதுகாப்பிற்காக மட்டும் 3 கோடி ரூபாய் மக்கள் பணத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக, ஒரு அமைப்பிற்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்போ அப்படியே நீங்கள் உள்ளூர் வாசிகள் வாங்க, அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள், இந்த பகுதி எல்லா நாட்களும் திறந்து தான் இருக்கும், அந்த இடத்திற்குன்னு பெரிய பாதுகாப்பெல்லாம் இருந்ததாக நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்னு உள்ளூர் வாசிகள் சொல்கிறாங்க. அமித்ஷா எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஹோட்டல்காரன் தான் அனுப்பி வச்சான், அங்கே உள்ளூர் போலீஸ்காரங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை, இன்னொன்று அந்த இடம் எப்போவுமே திறந்திருக்காது, அது அமர்நாத் யாத்திரையின் போது மட்டும்தான் திறக்கப்படும் இப்படின்லாம் சொன்னார். ஆனால் அங்கிருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள், இல்லை அது எப்போதுமே திறந்து தான் இருக்கும், இந்த இடத்திற்குன்னு அந்த பெரிய பாதுகாப்பெல்லாம் யாரும் எதுவும் கொடுக்கறதில்லை அப்படின்னு. அப்படி என்றால் மக்களுடைய வரிப்பணத்தில் 3 கோடி ரூபாய் வருடத்திற்கு பாதுகாப்பாக ஒரு நிர்வாகத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் கொடுக்கிறார்கள் அல்லவா? அது என்ன, யாருக்காக, அந்த ஒப்பந்தங்கள் என்ன, அது காற்றில் பறக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு மிக முக்கியமான மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர், அதே மாதிரி பஞ்சாபினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சரண்ஜித் சிங் சன்னி, இவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேட்ட விஷயங்கள் இன்றைக்கு மோடி அமித்ஷாவை உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த பேட்டியில் கேட்குறாரு, கடந்த 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானில் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் குறித்து மோடி அரசு ஆதாரங்களை வெளியிட வேண்டும். அந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த நாட்டின் எந்த பகுதியில் நடந்தது? இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியவில்லை. நம் நாட்டில் யாராவது குண்டு வீசினால் நம் நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஆனால் ஒன்றிய பாஜக அரசு பாகிஸ்தானில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதாக கூறுகிறார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை, எங்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதாக தெரியவில்லை. இது குறித்த ஆதாரத்தை நான் பல வருடங்களாக கேட்டு வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி கூட இன்னொரு செய்தியை கூடுதலாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. 1999 இதே மாதிரி பாஜகவுடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் நேபாளில் வைத்து நம்முடைய இந்திய விமானம் ஒன்றை பயங்கரவாதிகள் கடத்துகிறார்கள். பயங்கரவாதிகள் இந்திய விமானிகிட்ட சொல்கிறாங்க, நீ நேராக பாகிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சமயோஜிதமாக சிந்தித்த நம்முடைய இந்தியாவினுடைய விமானி என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெட்ரோல் தீர்ந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இந்த விமானம் தரையிறக்கப்படுகிறது. அந்த நேரத்தில்
என்எஸ்ஜி கமாண்டோ அன்றைக்கு இருந்த பாஜக ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பயங்கரவாதிகளை அழித்து மக்களை எப்படியாவது மீட்டு வர்றோம், எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய பாஜக அரசு அதுக்கு ஒத்துக்கலை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் இந்த விமானம் தரையிறங்குது. அப்போதும் என்எஸ்ஜி கமாண்டோஸ் கேட்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் அங்கே அதில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி பயங்கரவாதிகளை அழிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஆர்டர் கொடுக்க வேண்டியது பாஜக. அப்போது பாஜக ஆர்டர் கொடுக்கலை, கட்டளை இடலை, அவங்களுக்கு நீங்கள் அதை மீட்டு வாருங்கள் அப்படிங்கிற கட்டளையை கொடுக்கலை அப்படிங்கிற தகவல் வருது. பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் லஷ்கர் இ தொய்பான்னு உலகத்தினுடைய மிக முக்கியமான பயங்கரவாத இயக்கம், மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கம், அதற்கு இணையான மற்றொரு பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபரை நீங்கள் விடுவித்தால்தான் நாங்கள் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பயணிகளையும் விடுவிப்போம் அப்படின்னு பயங்கரவாதிகள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியாவுடைய அன்றைக்கு மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இவர்கள் சொன்ன இடம், அதாவது இந்தியாவுடைய எல்லை பகுதி வரையிலும் சென்று அந்த பயங்கரவாதியை ஒப்படைத்தார் அப்படிங்கிறது தான் செய்தி. இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா, இன்றைக்கு பாதுகாப்பு குளறுபடி, அதற்கு மோடியும் அமித்ஷாவும் மிக முக்கியமான காரணம் என்பது இந்திய சமூக மக்களிடம் ஒரு பரவலான பேச்சாக இருக்கிறது. இதற்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆனால் நேரடியாக அவங்க மக்கள்கிட்ட இதை சொல்லலானா கூட பாதுகாப்பு அங்கே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை மோடியும் அமித்ஷாவும் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அங்கே ஏற்கனவே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்த ஆட்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு புதிய ஆட்களை சேர்த்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.